ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூச்சிக்குட்டி லைஃப் ஸ்டைல்ஸ். நாம் இந்த vlogல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புது தோட்டம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எல்லோரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், இந்த செடி பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் சாமந்தி. இது வந்துட்டு இப்போ தான் நாங்கள் புதுசாக வச்சுருக்கோம், ஆனால் நிறைய பூ விட ஆரம்பிச்சிச்சு. இந்த செடி வந்து பிங்க் கலர் செம்பருத்தி பூ. இது வந்துட்டு வச்சு ரொம்ப நாளாக ஆச்சு, ஆனால் ஹைட்டாக தான் வருது. பூ கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுட்டுருக்கு பிங்க் கலரில். இப்போ சுருள் சுருளாக இருக்குது, பார்த்தீங்கன்னா முட்டாக இருக்குது, நாளைக்கு தான் விரியும். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற செடி வந்துட்டு இது வந்து ஒரு அழகு செடி, மஞ்சள் கலர் பூ விட்டுருக்குது. இது என்ன செடின்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த செடி ரொம்ப நாளாக வாங்கணும்னு எனக்கும் ஆசை. திடீர்னு ஒரு நாள் நான் அவசரமாக பாட்டி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து ரொம்ப இஷ்டம் எனக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ கலரில் பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்படியே ஃபுல்லாக அந்த காம்பவுண்டுக்கு வெளியிருந்து பார்த்தா ரொம்ப அழகாக தெரியும் இந்த செடி. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ரொம்ப பிடிக்கும் இந்த செடி எனக்கு. உங்களுக்கு பிடிச்சா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற செடி, இந்த செடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடி. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஆனால் இந்த செடி பேர் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நிறைய பேர் இந்த செடியை வந்து எங்கள் வீட்டில் வந்து பறிச்சுட்டு போவாங்க. இந்த பேர் எனக்கு தெரியல, உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடி, ஆனால் எனக்கு பேர் தான் தெரியல என்ன செடின்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி. பார்த்தீங்களா, நாங்கள் இது விதை போடவே கிடையாது, தானாக வர்றது தான். பார்த்தீங்களா போட்டிருக்கு, காய விட ஸ்டேஜ். நம்ம வந்து நாளைக்கு பறிச்சிடலாம். நிறைய விட்டுருக்கு, பக்கம் பக்கமாக அங்கங்கன்னு விட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தூதுவளை. இது வந்து குழந்தைங்களுக்கு சரி, சின்னவங்களுக்கு சரி, பெரியவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகிற செடி. இது வந்து ரசம் வச்சு கொடுத்தா அவ்வளோ ஹெல்த்தி உடம்புக்கு. சளி பிடிச்சிருந்தாலும் சளியை உடனே நீக்கக்கூடியது. பார்த்திங்களா பழம் கூட விட்டுருக்குது. பார்த்திங்களா நாங்கள் அப்பப்போ பறித்து ரசம் வச்சு சாப்பிடுவோம். பார்த்திங்களா எப்படி பழம் விட்டுருக்கு பார்த்திங்களா. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சமையல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் கருவேப்பிலை தாங்க. குட்டி குட்டியாக சின்ன சின்ன செடிகளாக இருக்குது. அது மரமும் இருக்குது. வந்து அதை பார்த்து பார்த்தீங்களா, மரம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. ஆனால் வந்துட்டு ரொம்ப காடு மாதிரி இருக்குதுன்னா அப்பப்போ வெட்டி விட்டுருவோம். அதோட விதைகள் கீழே விழுந்து விழுந்து சின்ன சின்னதாக முளைச்சிருக்கு. துளி துளிராக எப்படி கருவேப்பிலை சின்னதாக நல்லா இலசாக இருக்குது. கருவேப்பிலை அந்த வெளியே போய் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கு வீட்டிலே பறிச்சுக்கலாம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி அங்கங்கே குட்டி குட்டியாக மரங்கள் இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்கே சின்ன சின்னதாக மரங்கள் தான், கருவேப்பிலை மரம் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம கீரை தான் பார்க்க போகிறோம். நிறைய இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் அந்த கொஞ்சம் செடியிலையுமே அங்கங்கே பூச்சி வச்சிருது. அதனாலேயே கீரை சரியாக வரமாட்டேங்குது. நாங்கள் விதை போடுறது கிடையாது, இது முளைக்கிறது தான், அப்படியே விட்டுடுறோம். ஆனால் அந்த செடியில் பூச்சி வைக்கிறதுனால செடி அதிகமாக பிடிக்கவே மாட்டேங்குது. இங்கே பாருங்க, இந்த பூச்சி போகிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். பாருங்கள், நிறைய செடியெல்லாம் இல்லை, கீரை மட்டும் கொஞ்சம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற செடி, இது என்ன செடின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல, ஆனால் இது நிறைய இருக்குது எங்கள் வீட்டில். அழகாக பூ விட்டுருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் இது என்ன செடின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா அது குட்டி குட்டியாக இருக்குது. அனைக்கும்போது எனக்கு தெரிஞ்ச எள்ளு செடின்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா. அடுத்து வந்து ரொம்ப குளிச்சு தரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கற்றாழை. எங்கள் வீட்டில் நிறையவே இருக்குது. நிறையனா ரொம்ப நிறைய கிடையாது, இந்த 4-5 நாற்று தான் இருக்குது. இது நாங்கள் வந்து பக்கத்து வீட்டில் வந்து வேஸ்டேஜாக தூக்கி வீசினதாக கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஆனால் நிறைய வந்திருக்கு எங்கள் வீட்டில். இது வச்சது கூட நான் தான். பார்த்தீங்களா எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா. ஆனால் நாங்கள் அதிகமாக பறிக்கிறது கிடையாது, அதனால் அப்படியே நல்லா தலன்னு வருது. அடுத்து வந்து வீட்டுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் துளசி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் நிறைய கிடையாது, முன்னே இருந்தது. ஆனால் வந்துட்டு நாங்கள் நிறைய வைக்கிறதில்ல, இப்போது பறித்து வீசிடுறோம். இது வந்து ரொம்ப காடு மாதிரி வந்துடுது. இது வந்து வெள்ளை துளசி, நாங்கள் ரொம்ப வைக்கலை, ஒரே ஒரு செடி தான் இருக்குது. சின்ன நாற்று வேணால் அது பக்கத்துலேயே இருக்குது. பாருங்கள், கருப்பு துளசி தான் கிடைக்கவே மாட்டேங்குது. பாருங்கள், சின்ன துளசி.
அடுத்து வந்து நம்ம ரோஸ் செடி தான் பார்க்க போகிறோம். லைட் பிங்க் ரோஸு. ஆனால் இது வந்துட்டு நாங்கள் இதே சொன்ன மாதிரி தான் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு சின்ன குச்சி தான் வாங்கிட்டு வந்து வச்சோம். நல்லா அடர்த்தியாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நாங்கள் ரோஸ் பறிக்கவே மாட்டோம், அதனால் செடியிலே காஞ்சு போயிடும். பாருங்கள், இது அப்படியே காஞ்சு விழுந்துடும். அப்படி பறித்தாலும் நாங்கள் வந்துட்டு சாமிக்கு தான் பறிப்போம். ஆனால் செடியில் தான் பூச்சி அதிகமாக வைக்கிது. இப்போ தான் சின்ன சின்னதாக தளிர் விடுது. 2-3 நாளாக மழை அதிகமாக இருந்தனால சின்ன சின்னதாக தளிர் இருக்குது, மொட்டை இருக்குது. பாருங்கள் குட்டியாக மொட்டு விட்டு இப்போ தான் விரிஞ்சிருக்கு. இது நேற்று மொட்டாக இருந்தது, இன்றைக்கி பூவாக மலர்ந்துருக்கு. பாருங்கள், ஃபுல்லாக ஒரு செடி, எப்படியே ஒரே ஒரு சின்ன குச்சி தான். அடுத்து வெத்தலை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்துட்டு இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொரு செடியோட ஆப்னன்ட் தான் இது. அதை வந்து பறித்து நாங்கள் வேறு ஒரு இடத்துல வச்சோம். அதுவும் நல்லா வருது. அந்த செடி உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் நான் வெத்தலைக்காய் செடி நாற்று பறித்து வச்சேன்னு சொன்னீங்களா, இதுலேருந்து தான் பறித்து வச்சோம். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து வேறு ஒரு கொடி, இதுதான் ஆல்ரெடி இருந்த கொடி. பாருங்கள் எவ்வளோ நிறைய வெத்தலை விட்டுருக்குன்னு. ஆனால் வெத்தலை கிள்ளுனா தான் அதிகமாக வருங்கிறதுனால நாங்கள் அதிகமாக கிள்ளிடுவோம், வெத்தலையை பறிச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மருதாணி, இதுவும் அப்படி தான். இது நாங்கள் எங்கள் வீட்டில் நிறைய இருந்தது. ஆனால் இது நிறைய இருக்குதுங்கிறதுனால நாங்கள் வெட்டி வீசிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. பாருங்கள், 2 நாள் தான் ஆச்சு பறித்து, ஆனாலும் துளிர் விட்டுருக்கு. பாருங்கள் சரிங்களா, சின்னதாக இப்போதான் மழை பெஞ்சதுக்கு அதுக்கு நல்லா துளிர் விட்டுருக்கு. அதே மாதிரி அதோட ஆப்னன்ட் இந்த பக்கம் பறித்து வச்சோம். இதுவும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இது நிறைய முள் இருக்குது. இந்த மாதிரி தான் செடினா நிறைய முள் இருக்குது. பாருங்கள், இது இன்னும் வெட்ட ஆரம்பிக்கலை. பாருங்கள், இது அதிகமாக பறிக்கிறதில்ல, அந்த செடியிலேருந்து தான் பறிச்சிட்ருக்குறோம். அதனால் இது கூடிய சீக்கிரம் வெட்டணும். வெட்டினா நல்லா தளராகும்னு சொன்னாங்க. அடுத்து வந்து மல்லிகைப்பூ செடி. இது வச்சு எங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் பூவே அதிகமாக விடுறதில்ல. ஒரு 2-3 பூ தான் விட்டுட்ருக்கோம். பாருங்கள், இங்கே ஒரு பூ விட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே 2-3 மொட்டு விட்டுருக்கு. பாருங்கள், இங்கே ஒரு பூ விரிஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா இங்கே 2-3 மொட்டு விட்டுருக்கு. பாருங்கள், இவ்வளோதான் பூவே பூக்கும். செடி வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு, ஆனாலும் பூ இவ்வளோதான் விட்டுட்ருக்கு. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பூவே விட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மஞ்சள் நாற்று. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. போன வருஷம் பொங்கலுக்கு பொங்கல் பானையில் கட்டின நாற்று இது, மஞ்சள் நாற்று. அந்த மஞ்சள் எடுத்து நாங்கள் வந்து மண்ணில் நட்டு வச்சோம். ஆனால் அது நல்லா வந்திருந்தது. சரி, போன வருஷம் கிடையாது, அதுக்கு மொதல் வருஷம் இதே செடியிலேருந்து போன வருஷம் படிச்சுட்டு இதே மாதிரி நாங்கள் நட்டு வச்சுருந்தோம். அதோட 2வது செடி தான். நெக்ஸ்ட்டு மாமரம். இந்த மாமரம் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் வருஷம், போன வருஷம் வந்துட்டு ஒரு 20 மாம்பழம் விட்டுருந்தது. இப்போ காயெல்லாம் பறிச்சாச்சு. பாருங்கள், அதிகமாக காய் விடலை, முறையாக காய் விட்டதுனால ஒரு 22 காய் தான் விட்டுருந்தது. ஆனால் மரம் தான் ஒரு வெடிப்பாக இருக்குது, வெட்டி விட்டுட்ருக்காங்க. பாருங்கள், இது வந்து இது எந்த செடின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற செடி தான். இது வந்து அப்பக்கோவத்தலைன்னு சொல்லுவாங்க, இங்கே சொல்லுவாங்க அப்படி. ஆனால் இது எதுக்கு அரைச்சி பூசுகிறாங்கன்னு தெரியாது. குழந்தைங்க நலுங்காமல் இருக்கிறதுக்கு அரைச்சி பூசுகிறதா சொல்லுவாங்க. என் குழந்தை கூட அரைச்சி பூசியிருக்காங்க. பாருங்கள், அப்புறம் இந்த செடியும் குழந்தைங்களுக்கு தான் போடுவாங்க. ஆனால் இது என்ன செடின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நிறைய செடி வேஸ்டேஜ் ஆயிடுச்சு. இதுவும் அதே மாதிரி தான், குச்சியாக இருக்கும். இது என்ன செடின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் குழந்தைங்களுக்கு தான் போடுவாங்க. பார்த்தீங்களா, அந்த அப்பக்கோவத்தாலன்னு சொல்லுவாங்களா, அது இதுலேயும் படர்ந்துருக்கு. இது உடச்சா பால் வரும். பாருங்கள், ஆனால் இது எதுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கு தான் யூஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அப்பக்கோவத்தலைன்னு சொல்லுவாங்க. இந்த தலை இதுலேயும் படர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கொய்யா மரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கொய்யா மரத்தில் நிறைய காய் பிடிக்கும்.
கிட்டத்தட்ட போன வருஷம் தீபாவளிக்கு மட்டும் நாங்கள் வந்துட்டு 4.5 கிலோ கொய்யாப்பழம் பறித்தோம். அந்த ஒரு நாள் மட்டும். அது போக தினம் காய் பறிப்போம். நிறைய காய் விடும். இப்போ பாருங்கள், காய் விட்டு பாருங்கள் 4 பழம் பழுத்துருக்கு. ஒரு 2 நாளில் ஃபுல்லாக பழுத்துரும் பாருங்கள். மற்றது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ தான் ஸ்டார்டிங்கு காய் விட பூ விட்டுருக்கு. இப்போ தான் பாருங்கள். இந்த நிழல் அதிகமாக ஆகிறதுனால நாங்கள் மரத்தை வெட்டி விட்டுறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட காய் எங்களுக்கு கம்மியாகுது பாருங்கள். அடுத்து வந்து வாழைக்கன்று. இது வந்தீங்கன்னா செவ்வாழைக்கன்று பாருங்கள். இது எங்களுக்கு நிறைய இருந்தது. ஆனால் காய் விடாமலே இருந்தனால நாங்கள் வெட்டி விட்டுட்டோம். ஆனால் இப்போ ஒரே இடத்துல வந்து நிறைய கன்று வந்திருக்கு. இந்த தடையாவது காய் விடணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஆனால் காய் விடுமான்னு தெரியலை. பூ விட்டு காய் விட ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து மரம் வந்து பட்டு போயிடுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது கனகாமரம் பாருங்கள். நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் கனகாமரம் பூ. நிறைய பூ விடுது எங்களுக்கு. சின்ன செடி தான் இது. வந்து எங்கள் சித்தி வீட்டிலேருந்து ஒரு சின்ன நாற்று தான் கொண்டு வந்து வச்சேன். ஆனால் நல்ல பூ விடுது. மேக்ஸிமம் இது யாரும் பறிக்க மாட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்லா ஆரஞ்சு அண்ட் ரெட் கலரில் நல்லா இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம முருங்கை மரம் பார்க்க போகிறோம். இந்த முருங்கை மரம் வந்து வேறு இடத்துல தான் இருந்தது. அதாவது நீங்கள் பார்த்தீங்களா முன்ன வந்து வெத்தலை கொடி அந்த இடத்துல தான் இது இருந்தது. அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டிட்டு ஒரு சின்ன குச்சி தான் இந்த இடத்துல வச்சோம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு பாருங்கள். காயெல்லாம் மேலே மொட்டை மாடியிலே நின்று பறிச்சுக்கலாம் பாருங்கள். கீரை வேணா மட்டும் கீழே நின்று பறிச்சுக்கலாம். சின்ன ஒரு குச்சி தான் வச்சோம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் கூட எதிர்பார்க்கல இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே நாங்கள் இந்த லைன் ஃபுல்லாக முருங்கை மரம், வாழை மரம், அப்படியே அந்த இடத்துல செம்பருத்தி, கனகாமரம் இதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த லைன் ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். வேஸ்டேஜ் ஆகிற தண்ணியெல்லாம் இப்படி தான் வரும். இது வந்து வெள்ளை கலர் செவ்வந்தி. நேற்று நல்லா படர்ந்து வருது சின்ன நாற்றா. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த கொய்யா மரம், மாமரம், வெத்தலை நாற்று, கருவேப்பிலை மரம் பாருங்கள், மருதாணி, நீங்கள் பார்த்த ரோஸ் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்க்க சின்ன தோட்டமாக இருந்தாலும் ஆனால் பூக்களை எவ்வளோ பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பூ வைக்கலாம் எங்களுது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக சின்னதாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட கார்டன் வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.